கோவையில் போக்குவரத்து மிக்க சாலைகளில் ஒற்றை சக்கரத்தில் சைக்கிள் ஓட்டும் இந்த இளைஞரை காண்பது அங்குள்ள மக்களுக்கு அன்றாட காட்சி. ஆனால் அவர்கள் நினைப்பது போல இந்த இளைஞர் சைக்கிள் ஓட்டுவது பொழுதுபோக்குக்காகவோ மற்றவர்களை கவருவதற்காகவோ அல்ல. கோவை காளப்பட்டியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான அருண்குமார் சிறு வயது முதலே இதற்கான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையான பயிற்சி மேற்கொண்டதன் காரணமாக இன்று நாள் ஒன்றுக்கு சராசரியாக இவர் 10 கிலோமீட்டர் தூரம் ஒற்றை சக்கரத்தில் சைக்கிள் ஓட்டுகிறார். இங்கிலாந்தின் கர்ஸ்னி நகரில் டேவ் ராபிலியட் என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டில் 1 மணி நேரத்தில் 17 கிலோமீட்டர் தூரத்தை ஒற்றை சக்கரத்தில் கடந்ததே இதுவரை உலக சாதனையாக இருந்து வருகிறது. அதனை முறியடிப்பதே தனது குறிக்கோள் என்கிறார் அருண்குமார். சைக்கிளிங்கில் 12 வருஷமாக கின்னஸ் ரெக்கார்டுக்காக ட்ரை பண்ணிருக்கேங்க சார். 1 ஹவரில் 20 கிலோமீட்டர்ஸ் அவினாஷ் ரோட்டில் காந்திபுரத்துலேருந்து கரும்புத்தாம்பட்டி வரைக்கும் 12 வருஷம் ப்ராக்டிஸ். இப்போ அரை மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். வஉசி பார்க்லேருந்து சித்ரா வரைக்கும் பண்ணியிருக்கேங்க சார். இது கின்னஸ் ரெக்கார்டுக்காகவும் ஒரு இது இருக்குங்க சார். அரசும் விளையாட்டு ஆர்வலர்களும் ஆதரவளிக்கும் பட்சத்தில் சர்வதேச அளவில் சாதனை படைக்க முடியும் என்கிறார் இந்த இளைஞர். பாலிமர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து அருண்.